ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் பேங்க்கில் சூப்பரான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜாப் அப்டேட்ஸுமே நம்முடைய டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்தியன் பேங்க்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இது வந்து பார்த்தா வேலைவாய்ப்பு வந்து கிடையாது, முழுக்க அப்ரெண்டிஷிப்கான ஒரு ப்ரோக்ராமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. வேலை கிடையாது, நீங்கள் ட்ரைனிங் மாரி வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க, ஹெட் குவார்ட்டர் சென்னை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக 1500 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 10/7/2024 31/7/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 31/7/2024 அதுக்குள்ளே அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டாக உங்களுக்கான வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு எவ்வளோ வேக்கன்சி, எஸ்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் எவ்வளோ, ஜென்ரல் கேட்டகரி அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டெவலப்பர்ஸ்னு எவ்வளோ வேக்கன்சி தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேயுமே வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ஸோ தமிழ்நாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்துக்கு மட்டும் டோட்டலாக வந்து 277 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 52, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 74, எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் 27, ஜென்ரல் கேட்டகரி 122, அதேமாரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்களுக்கான கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்க்கும்போது ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 1500 வேக்கன்சி டோட்டலாக அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க ஒரு அப்ரெண்டிஷிப்கான வேலையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. ஸோ எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு அப்ரெண்டிஷிப் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி போதுமானது, அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிகபட்சமாக 28 வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். 33 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஓபிசி என்சிஎல்ல 3 வயசு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 31 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க, விடோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசர்வேஷன் பற்றி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேண்டிடேட் ஆகிய நீங்கள் வந்து nats.education.government.in இருக்கு பாருங்கள், இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான அந்த நேட்ஸ் வந்து பார்த்தா புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேங்க் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தனி வெப்சைட் தான். பட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ரெண்டிஷிப்கான வெப்சைட் இருக்குது பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி 100% ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க, இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ nats.education.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைலை கம்ப்ளீட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட் வில் பி கிவன் ஆப்ஷன் டு சூஸ் எனி 3 ப்ரிஃபர்ட் டிஸ்ட்ரிக்ட். அதாவது நீங்கள் 3 டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டையுமே உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது. ஸோ அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் 3 டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஏதாச்சும் 3 டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான வேக்கன்சி வந்து போடுவோன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்க போது. ஸோ மொத்தமாக 200 கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது அதுக்கான டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீசனிங் ஆப்டிடியூட் மற்றும் கம்ப்யூட்டர் நாலேருந்து 25 கொஷின் கேட்குறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க.
குவான்டேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஷின் கேட்குறாங்க. ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸில் ஒரு 25 கொஷின் கேட்குறாங்க. டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு 1 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் உங்களுக்காக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாரி கரெக்டாக படித்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு லோக்கல் லாங்குவேஜ்க்கான ப்ரொஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு எழுத படிக்க தெரியணும். அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th 12th மார்க்ஷீட்டில் நீங்கள் தமிழ் படிச்சதுக்கான ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருந்தால் போதுமானது. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கம்பல்சரி தமிழ் வந்து ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் 3 இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 12 மாதங்கள் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்க போது. அந்த ட்ரைனிங் அப்போ உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் மெட்ரோ அர்பன் ஏரியாஸில் இருக்கீங்க, அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் ரூரல் செபி அர்பனில் இருக்கிற பிரான்ச்சஸில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா 12,000 ரூபாய் மந்த்லி ஸ்டைஃபண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வேலையை செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டைஃபண்ட் தவிர வேறு எந்த விதமான அலோவன்ஸோ பெனிஃபிட்டோ தரமாட்டோன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. முழுக்க அப்ரெண்டிஸ்ஷிப் தான், இது வந்து வேலை கிடையாது அப்படின்றதையும் திரும்ப வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹவர்ஸ் ஆஃப் ட்ரைனிங், ஓவர் டைம், ஹாலிடேஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா கேஷுவல் லீவ் வந்து 4 நாட்கள் விடப்படும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் பேங்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கான நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதும் வந்து இருக்க போகுது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்த மாதிரி 1 year தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அசஸ்மெண்ட் வைப்பாங்க, தேரி அசஸ்மெண்ட் வச்சு அதன் மூலமாக பிஎஃப்எஸ்ஐக்கான அந்த செக்டார் ஸ்கில் ஆஃப் கவுன்சிலிங் இருக்குது பாருங்கள். அதன் மூலமாக நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சதுக்கான இந்த சர்டிஃபிகேட் வந்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎஃப்எஸ்ஐயில் எஸ்எஸ்சி வில் பி அவார்ட் த அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சுன்னா ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்க போதுன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூலமாக. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண அவசியம் இருக்காது. ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனாக ஃபில் பண்ணி அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உள்ள வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்டான வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேலை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து சொல்லலாம். ஓகே. ஸோ தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க 207 வேகன்சி. செப்பரேட்டாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எவ்வளோ வேகன்சின்னு மென்ஷன் பண்ணல. பட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது, எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா வேலைவாய்ப்பே கிடையாது, ஒரு ட்ரைனிங் மாரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 year உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்க போது. ஸோ மேபி நீங்கள் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போனதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து பேங்க்லேயே வந்து பார்த்தா ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதான் வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் போயிட்டு அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது, பட் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு தான். இதில் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க் எக்ஸாமே எப்படி அப்ளை பண்ணுமோ சேம் அதே மாதிரி மெத்தட் தான் இதுவும் இருக்க போது. எந்த மாற்றமே வந்து கிடையாது. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து ஸோ 7x கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டு கிடச்சிடும். அதுக்கப்புறம் செகண்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண போகிறீங்க. தேர்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அட்ரஸ் என்ன, உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன, அது மட்டும் இல்லாமல் மீதி இன்ஃபர்மேஷன் எந்தமான கேட்டகரியை சார்ந்தவங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க, அதேமாரி எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உடைய கம்யூனிட்டி என்ன, இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் டீல் தான் வந்து கேட்டிருப்பாங்க. அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருப்பாங்க, ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரிவியூ பேஜ் போவீங்க. அப்லோட் பொறுத்த வரைக்கும் உடைய தம்ப் இம்ப்ரெஷன் ஒரு லெட்டரை நீங்கள் கேட்டிருப்பாங்க, அதை அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுவீங்க. எல்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் போது அதை இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சேம் இதே வெப்சைட்டில் போய்ட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அங்கே எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் கன்ஃபர்மேஷன். ஸோ 1 year நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப்கான சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.